உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. Call 9842252166. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். 72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் வெளியான நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. மக்களவை தேர்தலில் திமுக தேசிய அளவில் இண்டி கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது. 2019 தேர்தலில் திமுக 33.52% வாக்குகளையும், அதிமுக 19.39% வாக்குகளையும், பாஜக 3.66% வாக்குகளையும் பெற்றிருந்தன. ஆனால் இந்த மக்களவை தேர்தலில் திமுக 26.93% வாக்குகளையும், அதிமுக 20.46% வாக்குகளையும், பாஜக 11.24% வாக்குகளையும் பெற்றுள்ளது. திமுக கூட்டணி பல தொகுதிகளில் 2019 தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 2024 தேர்தலில் வாங்கிய வாக்குகள் 6.59% வரை குறைந்துள்ளது. 2019 அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் 6.72 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த முறை 5.63 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். கடந்த தேர்தலை விட இம்முறை 1.11 லட்சம் வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளார் ஜெகத் ரட்சகன். ஆரணி தொகுதியில் 2019 தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் 6.17 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் ஆரணியில் திமுக களம் கண்டது. திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் 5 லட்சம் வாக்குகளை பெற்றார். இது சென்ற தேர்தலை ஒப்பிடுகையில் 1.17 லட்சம் வாக்குகள் குறைவு. மத்திய சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் 2019 4.48 லட்சம் வாக்குகளை பெற்றார். இந்த முறை 4.13 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். சென்ற தேர்தலை ஒப்பிடுகையில் 35,000 வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளார். வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி 2019 தேர்தலில் 5.90 வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் 93,653 வாக்குகள் குறைவாக 4.97 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். இதேபோல் தென்சென்னை தொகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் 2019 5.64 லட்சம் வாக்குகளையும், 2024 48,000 வாக்குகள் குறைவாக 5.16 லட்சம் வாக்குகளையும் பெற்றுள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியிலும் திமுக குறைவான வாக்குகளையே பெற்றது. 2019 தேர்தலில் கோவை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நடராஜன் 5.71 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். 2024 தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் 5.68 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். இது கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது சுமார் 3,000 வாக்குகள் குறைவு. தனது சொந்த கட்சி தொண்டர்களின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் கரூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி இந்த மக்களவை தேர்தலில் 5.34 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இது இவர் 2019 தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1.60 லட்சம் வாக்குகள் குறைவு. மதுரை மக்களவை தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் 2024 தேர்தலில் பெற்ற வாக்குகள் 4.30 லட்சம். இது சென்ற தேர்தலில் பெற்றதை விட 16,750 வாக்குகள் குறைவு. இதேபோல் நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா 2024 தேர்தலில் பெற்ற வாக்குகள் 4.73 லட்சம். இவர் 2019 பெற்றிருந்த வாக்குகள் 5.47 லட்சம். சென்ற தேர்தலை ஒப்பிடுகையில் ராசா சுமார் 74,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார்.
சென்ற முறை திமுக கூட்டணியில் பெரம்பலூரில் போட்டியிட்ட இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதே தொகுதியில் போட்டியிட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு 6.83 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். ஆனால் இது 2019 பாரிவேந்தர் பெற்ற வாக்குகளை விட 80,000 வாக்குகள் குறைவு. 2019 தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட கார்த்தி சிதம்பரம் 5.66 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இவர் இந்த தேர்தலில் அதே தொகுதியில் 1.38 லட்சம் வாக்குகள் குறைவாக 4.27 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக பொருளாளர் TR பாலு கடந்த தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த முறை சுமார் 34,000 வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளார். 2019 தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி 5.63 லட்சம் வாக்குகளை பெற்ற நிலையில் இந்த தேர்தலில் சுமார் 22,000 வாக்குகள் குறைவாக 5.40 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். திருச்சியில் 2019 வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை விட 2024 போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் துரை வைகோ சுமார் 79,000 வாக்குகள் குறைவாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். விருதுநகர் தொகுதியில் இந்த முறை 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள மாணிக்கம் தாக்கூர் 2019 தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட சுமார் 85,000 வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வென்றுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் இந்த தேர்தலில் 4.26 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். இது இவர் 2019 மக்களவை தேர்தலில் பெற்றதை விட 18,976 வாக்குகள் குறைவு. இதேபோல் கடலூர், திருவண்ணாமலை, திருப்பூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தென்காசி, சேலம், பொள்ளாச்சி, நாமக்கல், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் ஆகிய தொகுதிகளிலும் 2019 தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவான வாக்குகளையே திமுக பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் குறைந்துள்ள நிலையில் சில தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 2019 தேர்தலை ஒப்பிடும்போது இந்த முறை அதிக வாக்குகளை பெற்றுள்ளனர். சிதம்பரம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் சென்ற தேர்தலில் 5 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்த திருமாவளவன் இந்த முறை சுமார் 4,800 வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளார். இதேபோல கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சென்ற தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் 30,171 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மற்றொரு தொகுதியான ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 2019 தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த முறை 39,721 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். தேனி தொகுதியில் 2019 வெற்றி பெற்ற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் 5.04 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். ஆனால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் 5.71 லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார். இது 2019 தேர்தலை ஒப்பிடுகையில் 1.43 லட்சம் அதிகம். திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் 7.96 லட்சம் வாக்குகளை பெற்று 2019 தேர்தலில் போட்டியிட்ட ஜெயக்குமாரை விட 29,664 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். சென்ற முறை வெறும் 8,141 வாக்குகள் வித்தியாசத்தில் வேலூர் தொகுதியில் வென்ற திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் இந்த முறை சுமார் 83,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார். இதேபோல் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் 2019 தேர்தலை ஒப்பிடுகையில் 45,000 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். 2019 மக்களவை தேர்தலை விட இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் குறைவான வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருப்பதற்கு அந்த தொகுதிகளில் பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகளும் சில தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சிறப்பான செயல்பாடும் காரணமாக
இருக்கலாம் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணி முறியாமல் இருந்திருந்தால் குறைந்தது 10 முதல் 15 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் என்பதே பலரது கணிப்பாக இருக்கிறது.